ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஞான பாதையில் காண இருப்பது வெற்றியின் ரகசியம். வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், நாம் பெற்றிருக்கும் திறமைகள், நாம் பெற்ற அறிவு, நாம் செயல்படுத்த இருக்கும் திட்டங்கள், நம்மிடம் இருக்கும் பொருளாதாரமாகட்டும் கடனாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை யாரிடமும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து விட்டோம் என்றால் நம் பலம் எது பலவீனம் எது என்று மிக எளிமையாக அடுத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். உதாரணமாக ஒரு சிறு கதைகள் சொல்லலாம். அதாவது, ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்தி சென்று விடுகிறான். ராமன் ராவணனோடு போரிடுகிறான். ஆனால் அவன் போரிடும் யுத்த தந்திரங்கள் அனைத்தையும் ராமனால் எப்படி முறியடிக்க முடிந்தது என்று பார்த்தால், ராவணின் தம்பி விபீஷணன் அவன் என்னென்ன செய்தான் என்று, அவன் உடன்பிறப்பல்லவா, கூடவே இருந்து அவன் என்னென்ன தவம் செய்தான், எப்படியெல்லாம் அவனுடைய குணாதிசயங்கள் இருக்கும், அவனுடைய போர் தந்திரங்கள் என்ன, அவனிடம் சக்திகள் என்ன என்பதை எல்லாம், அவனுக்கு யாரார் உதவி செய்வார்கள் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றார். அதனால் மட்டும்தான் ராவணனை வீழ்த்த முடிந்தது. இதை ராவணனே போர்க்களத்தின் கடைசி கட்டத்தில் சொல்வான். ராமன் சென்று லட்சுமணனிடம் சொல்வான், நீ சென்று அரச நீதி என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள் என்று. அப்பொழுது சொல்வான், என் உடன்பிறப்பு, அதாவது யாரிடமும் எந்த ரகசியம் சொல்லக்கூடாது என்பதுதான் முதல் ராஜதந்திரமே. அதை நான் என்னுடைய உடன்பிறப்பை நான் வெளியே அனுப்பிவிட்டு அவன் இப்படி சொல்லிக் கொடுப்பான் என்பதை நான் கடைசி வரைக்குமே யோசிக்கவில்லை என்று வருத்தப்படுவான். அதுபோல் நாம் எப்பொழுதுமே ரகசியங்களை நாம் பாதுகாப்பில் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறது என்றால், அந்த சிங்கத்தை விட பல மடங்கு பெரிய பெரிய மிருகங்களாம் அங்கே இருக்கிறது. யானை, ஒட்டக சிவிங்கி, கழுதை, புலி என்று எத்தனையோ மிருகங்கள் சிங்கத்தை விட பெரியதாக இருந்தாலும் கூட சிங்கம் ஏன் ராஜாவாக இருக்கிறது என்றால், அதனுடைய பார்வையில் பயம் இருக்கவே இருக்காது. பயத்தை ஒரு துளி கூட வெளியில் காட்டாது. அப்படி எல்லா ரகசியங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பதனால் தான் மற்ற மிருகங்கள் அனைத்துமே அதற்கு பயப்படுகிறது. அதுபோல் நீங்களும் சிங்கம் போல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ரகசியம் வெளியில் சொல்லாதீர்கள். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். யூடியூப்பிலும் சாய் யோகா என்று இருக்கிறது, ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று இருக்கும், அதையும் கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.